அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய போர் செய்தி படிக்கிறேன் கேட்பீராக. மதவாத பிரச்சனைகளை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி. விக்ரம் மிஸ்ரி. பாகிஸ்தானுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது. மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சம் பெற்ற நிலையில் நேற்றிரவு பாகிஸ்தான் இராணுவத்தினர் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசி இந்தியாவின் எல்லைப்புற நகரங்களான ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடி கொடுத்த இந்திய இராணுவத்தினர் S-400 பயன்படுத்தி ஏவுகணை நடுவானிலேயே அழித்து ஒழித்தனர். போர் பதற்றம் பற்றி வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோர் புதுதில்லியில் இன்று மாலை 5:30 மணியளவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர். இது குறித்து விளக்கமளித்த மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பேசுகையில், பாகிஸ்தானுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது. குருத்வாரா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. ஆனால் மத ரீதியிலான கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் பொய் தகவல்கள் மூலம் உலகை ஏமாற்றி வருகிறது. பாகிஸ்தான் மதவாத பிரச்சனைகளை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சி செய்து வருகிறது. பூஞ்ச் பகுதியில் கிறிஸ்துவ தேவாலயம் ஒன்றையும் பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். மேலும் அவர்களது பெற்றோர் காயமடைந்துள்ளனர். இந்திய இராணுவம் சீக்கிய வழிபாட்டுத்தலம் மீது தாக்குதல் நடத்தியதாக மீண்டும் பொய் கூறியிருக்கிறது. மே 7ஆம் தேதி பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளி விடுமுறை என்பதால் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. பஹல்பூர் ஜெய்ஷ்-இ-முஹம்மது பயங்கரவாதிகளின் தலைமை இடமாக உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முஹம்மது அமைப்பின் அப்துல் ரவுஃப் அன்சாரின் குடும்பத்தினர் 10 பேர் பலியாகினர். பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை நிறுத்த சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா நாடியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அமெரிக்காவிடம் எடுத்துரைத்துள்ளோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஆதரவளித்துள்ளன என்றார். Thank you for your listening.